கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயோட செயற்குழு திடீர்னு நடைபெற்றிருக்கிறது. இந்த செயற்குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தீர்மானங்களை அடித்து நொறுக்கியிருக்கிறாப்புல விஜய். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு பிட்டையும் போட்டிருக்காப்புல. அதற்கப்புறம் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, இந்த ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, பரந்தூர் ஏர்போர்ட், அதை பற்றி ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காப்புல. அப்படியே விவசாயமே அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்ற 1500 குடும்பம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு. அதை தான் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன உள்குத்து இருக்குது, யார் யாருக்கு புளியை கரைக்குது, எவன் தெரிச்சு ஓட போகிறான், எந்தெந்த கட்சி விஜய் குழி பறிக்க போகுது, விஜய்னால் எந்தெந்த கட்சி, அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி விஜய் எடுத்த முடிவுனால் நான் எதிராளி எடுக்கிற முடிவு எல்லாமே நமக்கு சாதகமாக அமையுது அப்படின்ற மாதிரி இருக்கும். சில நேரம் எங்கேயோ விஜய் செயற்குழு போடுற முடிவு எடப்பாடிக்கு வெடி வைக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ நாள் என்னென்னா, அந்த ஆதவர்ஜுனான்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பார்ட்டி வந்து திருமாவளவன் அவர்களோட இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே எடப்பாடி ஆட்டை போட்டு போச்சு, அவர் சேர்க்கலை என்னென்னா, ஏற்கனவே திமுகவில் இருந்தது. திமுகவில் இருந்து நேரம் என்ன பண்ணிச்சு, கடைசியில் விஜய் தான் நமக்கு அடைக்கலம்னு சொல்லி அங்கேருந்து வந்துட்டாப்புல. வந்துட்டு தன்னை பெரிய அறிவுஜீவியாகவும் தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக காட்டிக்கிறதுக்காக அந்த பாண்டையெல்லாம் இருக்க மாதிரி காட்டிட்டு அதை வச்சு ஒரு பில்டப் கொடுத்து நம்ம ஒரு பெரிய இடத்த பிடிக்கணுன்றது தான் அந்த நபருடைய நீண்ட நாள் ஆசை. ஸோ அந்த நபர் இங்கே வந்து என்ன பண்ணாப்புலன்னா, எடப்பாடியாரையும் திருமாவளவனையும் கொண்டு வந்து விஜய்கிட்ட டிஎம்கே கூட்டணியை உடச்சி இவரை திருமாவளவனை கூட்டு வந்து இதில் சேர்த்து விட்டுறது. அதே மாதிரி எடப்பாடியாருக்கு ஆப்பு வைக்கிறது. ஏன்னா எடப்பாடியார் தன்னை மதிக்கலன்றக்காக அப்படி வைக்கிறது. இல்லைன்னா விஜயும் எடப்பாடியாரையும் கோர்த்து விட்டு பிஜேபியை கலட்டி விட்டு வைக்கிற மாதிரி இவரெல்லாம் இந்த டுபாகூர்லாம் வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுற அளவுக்கு வீக்காக இருக்கான் பிஜேபி காரணம், டிஎம்கே காரணம், அது ஏடிஎம்கே காரணம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் அவர் பண்ணுறாராம், இதை கொண்டு வந்து அதில் சேர்க்குறாராம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, யாரோட சேர்ந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாது அப்படின்றது தான் இங்கே சிக்கல். இப்போ அதிமுக வந்து பாஜகட்ட அடகுக்கு இருக்குது. பாஜகவை மீறி அதிமுக எதையுமே ஒரு நட்டை கூட கலட்ட முடியாதுன்ற நிலைமையில் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஆட்டையை போட்டு கட்சியை நீ தான் கூட்டணின்னு வம்பாக இழுத்து, ஏன்னா நீ தான் கூட்டணியில் இருக்கன்னு அவங்களாம் அறிவிச்சிட்டு போகிறாங்க டெல்லியிலேருந்து வந்து. ஸோ அறிவிச்சிட்டு போகும்போது அதிமுகவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எடப்பாடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நொந்து நூலாகி போய் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் பிஜேபியை விட்டு இந்த சில்லுவண்டுகள்லாம் போய் அதிமுக உடச்சி இவங்களோட கூட்டணி சேர்த்து இவங்க முதலமைச்சர் ஆயிடுவாங்க. இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க. இது ஒரு முட்டாள்தனமான திட்டம்ன்றது ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிச்சயமாக எக்காலத்திலும் அதிமுக பிஜேபி தயவு இல்லாமல் செயல்பட முடியாது. அப்படி செயல்பட்டால் அதை அழித்து விடுவார்கள். ஏற்கனவே ரெட்டலை கேஸ் இருக்குது. இதை நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சாத்தியமே இல்லை. பாஜகவை விட்டு அதிமுக வெளியில் வந்தால் அதிமுகவை உடச்சிடுவாங்க. இந்த சினிமா வில்லெல்லாம் பார்த்திங்கன்னா, அத்தமங்கலத்து குருவி படம் பார்த்திங்கன்னா, அது குருவியாக அந்த இதிலலாம் என்னென்னா விஜய் படத்தில் தான் அத்தமகளை தூக்கிட்டு வந்துடுவான், விரட்டிட்டு வருவான், விரட்டிட்டு வருவான், விடவே மாட்டான், கடைசி வரைக்கும் வாழை விட மாட்டான்ற மாதிரி படத்தில் வேணால் விஜய் ஜெயிச்சுடுவார். ஆனால் அதே நிலைமை தான் அதிமுக பாஜகன்ற அத்தமகளை வந்து விட்டால் வந்து கழுத்தறுத்து கொண்டு விடுவாங்க பாஜகக்காரன். அந்த மாதிரி அரசியலில் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களை உடைத்து கொண்டு வரவே முடியாது. கொண்டு வந்தால் அதை ரெண்டாக உடச்சிடுவாங்க. அதிமுக 2-3 உடச்சி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிடுவாங்க பிஜேபி. அதற்கான காய்நகத்தில் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்னா, விஜய் வந்து இது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. கிளியர் கட்டாக அதிமுக பிஜேபியை விட்டு வெளியில் வரவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அவர்களோட போனால் அதிமுக நாசந்தான்றது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாப்புனா, அப்படி தப்பித்தவறி அங்கேருந்து உடச்சிட்டு வந்தால் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைமுகமாக ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. யாருக்குன்னா, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கடைசி நேரத்தில் பாஜகவை கழட்டி விட்டுருவேன் நான், அவங்க என்ன ஆட்டம் வேணாலும் போடட்டும், எலெக்ஷன் நெருங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பாஜக கழட்டி விட்டுருவேன், நீங்கள் டப்புன்னு வந்து சேர்ந்துங்க, நான் முதல்வர், நீ துணை முதல்வர். அதுதான் இங்கே செக் ஆகும். விஜய் சொல்லிப்பார், நானா சொம்பையா, நான் புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக வரேன், இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நான், பழைய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர், அவர் ஆட்சி நடந்து அவர் மறைந்து விட்டார், இவ்வளோ நாள் ஆச்சு, அடுத்து ஜெயலலிதா ஆட்சி வந்து அது மறைஞ்சு உங்கள் ஆட்சி மறந்து மக்கள்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள ஸ்டார் நான், எனக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு காட்டவா நான் முதலமைச்சர், நீங்கள் வேணால் கூட வந்து நில்லுங்க, ஏன்னா என்னோடய அதிகாரத்துக்கு கீழே நீங்கள் வந்தால் தான் நான் உங்களை சேர்ப்பேனே தவிர உங்கள் கூட்டணியில் வந்து சேர்றதுக்கு நான் சொம்ப பய கிடையாது. என் தலைமையில் தான் விஜய் என் தலைமையில் தான் கூட்டணி, நானே முதல்வர் வேட்பாளர், நானே வெற்றி பெற்றால் முதலமைச்சர். இந்த இதுக்கு ஒத்து வந்தால் வரவும் வாங்க. உங்கள்கிட்ட இருக்க 18% ஓட்டு அதில் பிரிஞ்சு வந்து டுபாகூரை காட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த மைனாரிட்டி விழுகும்னு ஆசைப்படுறீங்களா, பிஜேபி கழட்டி விட்டால் அந்த மைனாரிட்டி ஓட்ட பூரா நான் வாங்கிடுவேன். அதுபோக என் ரசிக குஞ்சுகள் இருக்குது, குஞ்சு குருமாங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சு நான் அழகாக 15% ஓட்டுக்கு மேலே வாங்குவேன். நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து நிற்கணும்? புதுமையான ரத்தத்தை பாய்ச்சிட்டு நான் தான் முதலமைச்சர்ன்றது தான் இன்றைக்கி அறிவிப்பு. இதில் வந்து மூஞ்சில் விளக்கெண்ணெய் ஊற்றுன மாதிரியும் விளக்கெண்ணெய் குடித்த மாதிரியும் பிஹேவ் பண்ணது யாருன்னா ஆதவ அர்ஜுனா. இப்போ இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். இந்த வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வந்தார்னா எல்லாம் கைத்தட்டுவாங்க லூஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா நீங்கள்லாம் மெண்டலாக அப்படின்ற மாதிரி சர்வதேச அளவில் அவங்கெல்லாம் மெண்டல்ன்ற மாதிரி பல மீன்ஸ்கள் இதெல்லாம் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கைத்தட்டுறாங்க கூட இருந்து. யார் விஜய்க்கு அந்த காட்சியை மட்டும் பார்த்துருங்க. தயாராக இருக்கேன். ஸோ இப்படி கைத்தட்டி மனசில் உள்ள ரணத்தை வந்து ஆதவ அர்ஜுனா ஆற்றிக்கிறாப்புல. ஸோ என்னன்னு பார்த்தா நம்ம எப்படியாவது ஜியை நம்ம சின்னஜி, அதாவது சின்னஜினா குட்டிஜி குருமாஜி விஜய்ஜியை வந்து கொண்டு போய் அதிமுகவில் கோர்த்து விட்டு நம்ம பல்ட்டி அடித்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இவர் முதலமைச்சர்னால் எப்படி எடப்பாடியார் ஒத்துக்குவார்? அப்போ இந்த கூட்டணி போங்கு தான், அப்போ நம்ம தனியாக தான் நிற்க போகிறோன்ற இதை திடீர்னு விஜய் எழுதி வச்சு பேப்பரில் எழுதி வச்சு டிக்ளேர் பண்ண உடனே கூட இருக்கவங்களே ஷாக். ஆனால் புஷி ஆனந்த் எதுக்கும் கவலைப்பட மாட்டாள். விஜய் எங்கே போனாலும் பரவாயில்ல, கமிஷன் தான், எல்லாமே பேமெண்ட் வருது, ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சிக்கு வராமல் பல கோடிகளை பல 100 கோடியில் சம்பாதிச்ச 2 பேர் தான். ஒன்று வந்து தலைமை அண்ணாமலை, 2வது தலைவன் வந்து புஜ்ஜி. இந்த 2 பேர் தான். புஜ்ஜியெல்லாம் அண்ணாமலையில் 100ல் ஒரு பங்கு தான். அவர் 1000 கோடி அப்படின்னா இது 50 கோடி தான். ஸோ இருந்தாலும் பதவிக்கு வராமல் எந்த விதமான, இது கூட எம்எல்ஏவாக இருந்திருக்காப்புல இதில் புஜ்ஜி கூட, அது கூட இல்லாத ஒரு மாபெரும் தலைவனாக விளம் வந்த அண்ணாமலை தான் எந்த பதவிக்கு வராமல் கோடிக்கணக்கில் அடித்தது. அதுக்கு அடுத்து புஜ்ஜி. ஸோ புஜ்ஜிக்கெலாம் கவலை இல்லை, விஜய் யார் கூட போனாலும் சரி, நிறைய இடம் போனான்னா வளம் போனான்னா நம்ம மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி அப்படின்ற ஒரு பாணியில் தான் யார் புஜ்ஜி போவாப்புல. ஸோ புஜ்ஜியும் கைத்தட்டிருக்காப்புல, கூட ஒரு லேடி நிற்கிறாப்புல, அந்த பொண்ணும் கைத்தட்டிருக்கு. ஆதவ அர்ஜுனா வேறு வழி இல்லாமல் கைத்தட்டிருக்காப்புல. இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, இனிமேல் தான் எலெக்ஷன் நெருங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ எப்படியும் விஜய் வந்து அடுத்த 2026க்கு அப்புறம் படத்தில் நடிக்க வந்துடுவார் அப்படின்றது தான் அதோட சமிக்கை தான் இதெல்லாம். அப்புறம் வந்து என்னென்னா ஏர்போர்ட்டுக்கு எதிராக போராடுறோம், ஆனால் நான் வந்து நவீனத்துக்கோ வளர்ச்சிக்கோ எதிரானவன் இல்லைன்னா நீ இதை பொத்திட்டு போகணும், புரியுதா? ஏன்னா வந்து வேணால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எல்லாம் வந்து முட்டாளாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தானே ஒரு இடத்த தேர்வு பண்ணி அதை கொண்டு மத்திய அரசுக்கு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு அதை செக் பண்ணாமல் எப்படி அப்ரூவல் கொடுப்பா? தண்ணி வர இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தான் விவசாயம் நடக்குது. இப்போ வந்து பரந்தூரில் விவசாயம் பண்ணுறது தான் மெட்ராஸ்காரன் பூரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மூட்டையாக அரிசி அப்படி கூச்சிக்கிட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணி. ஏதாவது ஒரு 1.5 லட்சம் பேர் இல்லை 1.5 கோடி பேர் நன்மை, 1.5 கோடி ட்ராவலர் வருவான். அந்த 1.5 கோடி பேருக்கு நலம் ஒரு 1500 பேருக்கு வந்து பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்போ 4-வே ரோட்டில் போகிறீங்க, இதெல்லாம் பிடுங்கப்பட்ட விவசாய நிலம் தானே. விவசாய நிலம்னா கிணத்துக்குள்ளேயே ரோடு போட முடியும், இல்லை வந்து வானத்தில் ரோடு போட முடியுமா? அதை எப்படி வந்துச்சு? அதில் எப்படி காரில் சரன்னு போகிறீங்க? இது இடத்தை வந்து அது விவசாய நிலமோ ஏதோ அரசு தேவைக்கு அதைக்காக கைப்பற்றினால் மட்டுமே உலகம் வளர்ச்சி அடையுன்றது எந்த நாடாக இருந்தாலும். அமெரிக்காவாக இருந்தாலும் சிங்கப்பூர்லாம் எவனுக்கு சொந்த வீடாக கொடுக்க மாட்டான். அரசாங்கம் நினச்சின்னா எப்போ வேணாலும் வீட்டை பிடிங்கிடும், காசை கொடுத்துரும், இல்லைன்னா மாற்று இடங்களை கொடுக்கும். இதுதான் உலக நடைமுறை. இதில் புகுந்து வளர்ச்சிக்கு எதிரான அரசியலை செய்துக்கிட்டு காசை வாங்கிட்டு அவனை உணர்ச்சி வசப்படப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல் வந்து விஜய் வந்து நிறுத்தி ஆகணும். இல்லைன்னா விஜய் 2026 படத்தில் நடிக்க வந்துருவாப்பில்லை என்றில் அப்படின்றது நம்மளோட கணிப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.